வணக்கம்ண்ணா. உங்க பேர்? என் பேர் கவிதா. நான் தாம்பரம் தொகுதி. இப்போ மணி 11:30 மணி மேலே ஆச்சு, திடலில் இருக்கிறீங்க. மே 18ன்றது லட்சக்கணக்கான பேர் இறந்தவங்க, அவங்களுக்கான நினைவு நாளை நம்ம எடுக்கிறோம். நம்ம இனமே அழிஞ்சிடுச்சு அப்படின்ற இடத்துல நான் மறுபடியும் தமிழனா எழுந்து நிற்கிறோம். கடைசி மூச்சில் நம்ம உயிர் இருக்கும்போது தமிழனா எவன் இருக்கிறானோ அவன் இருக்கிற வரைக்கும் தமிழ் ஆளும். எல்லாம் ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. 11 ஆகுது. இன்னும் 1 மணி 2 மணி ஆகலாம் இதை எடுத்து வைக்கிறதுக்கு. இன்னும் பதாகை கட்டுற வேலைலாம் இருக்குது. இதை முடிக்கிறதுக்கு அதை முடித்து நம்ம எந்த வேலையும் செய்ய போகிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு உறுதுணையாக கூட நிற்க போகிறோம், ஒரு சப்போர்ட்டாக. அவ்வளோதான். ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, இந்த 1 மாத காலமாக நாங்கள் தேர்தல் பணியில் ரொம்ப கடுமையாக உழைச்சோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த 234 தொகுதியில் நின்ற வேட்பாளர்கள் மிக ஆக சிறந்த வேட்பாளர்கள் எல்லாருமே கடுமையாக உழைச்சோம். மக்களை நம்பணும். மக்கள் உறுதியாக நம்மளுக்கு வாக்கு செலுத்துவாங்க. தொகுதி சார்ந்து அதான் மக்களை நம்பி நின்னோம் நாங்க. மக்கள் எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு கை கொடுப்பாங்க. கட்டாயம் நம்மளுக்கு ஒரு 10 பேர்னா உள்ள போயிடும். அட்லீஸ்ட் அண்ணனா அரியணை ஏறிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தோம். ஏன்னா அண்ணன் சட்டமன்றத்துக்கு போனா மட்டும்தான் தமிழர்களுக்கான ஒரு மீட்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, பெருத்த நம்பிக்கை அப்படின்னு நாங்க மக்களை நம்பணும். ஆனா மக்கள் எங்களை கைவிட்டுட்டாங்க. ஆனா நாங்க ஒருபோதும் நாம் தமிழர் பிள்ளைகள் மக்களை கைவிட மாட்டோம். உங்களோட எல்லா பிரச்சனைகளும் முதல்ல நிக்க போறது இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் தான். சில பேர் இந்த வாக்கு சதவீதத்தை பார்த்து இந்த தேர்தலில் இவங்க 4% எடுத்திருக்காங்க, இந்த வாக்கு முன்னாடி இருந்ததோடய இப்ப கம்மியாயிருக்கு அப்படின்னு இந்த வலைத்தளங்கள்ல நிறைய பேர் பதிவிட்டு வராங்க. அது சில நேரங்கள் எங்களுக்கு காயப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. இந்த மே 18ல இருந்து இன்னும் இன எழுச்சியோட நாங்க புத்துணர்வோட மக்களுக்காக தான் களத்துல நிற்போம். இப்பவும் சரி, விழுந்தாலும் சரி. இல்லை வாக்கு சதவீதம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நாங்க மறுபடியும் புத்துணர்வோட மக்களா நின்று நாங்க இந்த தேர்தல் அப்போ நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஒவ்வொரு இடத்துக்கும் பரப்புரைக்கு போகும்பொழுது மக்கள் கிட்ட நாங்க சொல்லுவோம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம் தமிழர் பிள்ளைக நாங்க நிற்போம் அப்படின்னு. நீங்க நாங்க தோத்துட்டோம், இருந்தாலும் தொடர்ந்து நாங்க மக்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல நாம் தமிழர் பிள்ளைகள் கூட நிற்போம். நன்றி. நன்றி. வணக்கம்ண்ணா. எங்க இருந்து வரீங்க நீங்க? நாங்க திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில இருந்து வரோம். ராதாபுரம் தொகுதியில இருந்து இன எழுச்சிக்காக கண்டிப்பா கூட்டு வந்திருக்கீங்க. ஆமா. இப்ப நீங்க பசங்களை கூட்டு வந்திருக்கப்பே தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன உணர்வு கொண்டு வந்து சேர்த்திருப்பீங்க. நம்ம தமிழுக்காக தான் போராடணும். தமிழ் தேசியம் தான் நமக்கு முக்கியம். சீமானனே அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் சீமானனுக்காக நிக்கணும். எத்தனை தோல்வியை சந்திச்சாலும் ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில மூச்சு இருக்கிற வரைக்கும் சீமானனுக்காண்டி நிக்கணும். நாங்க போராடுறது எங்களுக்காக இல்ல, எங்க தலைமுறைக்காக. ஓட்டு கேட்கும் போது கூட விவசாயிக்கு ஓட்டு போடுவோம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழிப்போம் தான் நாங்க பிரச்சாரத்துல ஓட்டு கேட்டிருக்கோம். அப்போ வருங்கால தலைமுறைக்கு தான் நாங்க வாழ்வழிப்போம். எங்க வருங்கால தலைமுறை இவங்க தான். இவங்களுக்காக தான் நாங்க தமிழ் தேசியம் வேணும்னு கேட்கிறோம். கண்டிப்பா. அதனால ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். சொல்லு. மூச்சு நிற்கும் வரை சீமான் மாமா உடனே நாம் தமிழர், நாமே தமிழர். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க சீமானனே எதுக்காக போராடுறாங்கிறத. கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா இப்ப இல்லாட்டாலும் இனி தலைமுறையிலயாவது கண்டிப்பா அது வரும். நம்ம தலைமுறை இல்லாட்டாலும் நம்ம இனி வர்ற பிள்ளைங்க தலைமுறையில கண்டிப்பா வரும். சீமானனி கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நாங்களாம் ரொம்ப போராடணும் ராதாபுரம் தொகுதியில. எங்க ராதாபுரம் வேட்பாளருக்கா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, அவங்களாம் கண்டிப்பா அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா ராதாபுரம் தொகுதியே வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க கூட நான் டிராவல் பண்ணதுல ராதாபுரம் தொகுதியில நின்னா எங்க நாம் தமிழர் வேட்பாளருக்கா ரொம்ப கரெக்டா பாத்துருப்பாங்க. அது அடுத்த வாட்டி எப்படியாவது வரும். கண்டிப்பா இருந்துச்சு. அது எப்படி மாறுச்சுன்னு தெரியல. சரி, எது நடந்தாலும் அது நல்லதுக்குதான். அடுத்த வாட்டியாவது அது நல்லதா நடக்குங்கிற நம்பிக்கை இனி வர்ற இந்த 5 வருஷத்துல பார்த்துட்டு இருந்தேன்னா உண்டு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசி மாத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளால அவ்வளவுதான், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கோம். இன்னும் முயற்சி பண்ணுவோம். அவங்க எப்போ ஏதாவது பேசதான் செய்வாங்க. ஒரு இடம் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நான் போராடிட்டு இருக்கோம். நாங்க போராளிகள் மட்டும்தான். எங்களுக்கு தோல்வி எல்லாம் ஒண்ணும் புதுசு இல்ல. நாங்க போராளிகள்ங்கிறதுனால போராடிட்டே இருப்போம். மாட்டோம், போராடிக்கிட்டே இருக்கோம். ஆமா, துணிந்து விட மாட்டோம், போராடிட்டே இருப்போம். இப்ப வந்திருக்க எங்க ராதாபுரம் தொகுதியில வெற்றி பெற்ற வேட்பாளர் நல்லது பண்ணாங்கன்னா எங்களோட போராட்டம் குறையும். அவ்வளவுதான்.
இப்ப அவங்க நல்லது பண்ணா எங்க போராட்டம் தானே குறைய போகுது. அதனால எங்களுக்கு இது தோல்வி வச்சு அது எதுவுமே கிடையாது. நாங்க எப்பவுமே போராளிகள் தான். தப்பு நடந்தா தட்டி கேட்போம், போராடுவோம். அது நல்லதா நடந்தா நாங்க போராடணும்னு அவசியம் இருக்காது. அதனால எங்களுக்கு எல்லாமே எழுச்சி பொதுக்கூட்டம். சீமானன்னு என்ன பேச போறாங்கன்னு அவளோட காத்துட்டு இருக்கோம். சீமானன்னு பேசுறதுல இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு புத்துணர்ச்சி வரும் கண்டிப்பா. அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ சீமானன்னு பார்ப்போம். சீமானன்னு என்ன பேசுவாங்க கேட்கணும்னு அவளோட காத்திருக்கோம். இங்க இருக்கிற எல்லா மக்களுக்குமே எல்லா தமிழர்களும் சொன்னாங்க சீமானன் என்ன பேசுவாங்க, எல்லாரும் அதான் எதிர்பார்க்காங்க. கண்டிப்பா சீமானன்னு பேசுறது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சியா தான் இருக்கும். நாங்க இன்னும் போராடுவோம், களத்துல நிப்போம், களத்துல போராடிட்டே இருப்போம். அதாவது கொஞ்சம் சோர்ந்து இருக்கிறத வந்து தட்டி எழுப்புற மாதிரி அந்த பேச்சு இருக்கும். கண்டிப்பா சீமானனே பேசுறது இன்னைக்கு கொஞ்சம் என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் இன்னும் நம்ம இருக்கு, நம்ம இன்னும் போராடணும். அப்பதான் வீரமா களமாடணும். நம்ம போட்டது இன்னும் காணாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா போடணும். அப்பதான் மக்கள் கிட்ட வெளியே போகும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்னு தான் இருக்கும். கண்டிப்பா சீமானனே அதான் பேசுவாங்க. என் பிள்ளைங்க எல்லாம் சீமானன்னு பாக்கணும்னு தான் அங்க இருந்து வந்திருக்காங்க. சீமான் மாமா அவங்களுக்கு கண்டிப்பா சீமான் மாமாவை பாக்கணும்னு வந்திருக்காங்க. வணக்கம் சார், அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில இருந்து வந்திருக்கோம். நாள்ல எங்க ஊர்ல இது உப்பிலா கஞ்சி கொடுத்து அந்த எப்படி இந்த நாளை எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியாமல மக்கள் வாங்கினாங்க. இந்த நாளை நம்ம இலங்கை தமிழ், நம்ம தமிழர்கள் மாதிரி இலங்கையிலயும் வாழ்றாங்க, அவங்கள இந்த மாதிரி சுட்டு கொண்டுட்டாங்க, அவங்கள பாருங்க, அந்த படத்தை பாருங்க, ஒவ்வொருத்தவங்க படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உணர்வை அந்த இடத்துல நாங்க தூண்டினோம் சார். கிராமத்துல வந்து இன்னும் வாழ்வாதாரத்துல பின்தங்கியா தான் இருக்காங்க சார். இல்ல யாரு ஒரு கூட்டமே நடந்தாலும், ஒரு அமைச்சரே வந்தாலும் அந்த இடத்துல ஒரு 100 ரூபா கொடுக்குறாராம், அப்பதான் சார் அந்த இடத்துக்கு கூட்டமே வருது சார். இலவச நோக்கி எளிய மக்கள் தான் சார். அதான் சார் அதான் சார் வாழ்வாதாரத்துல கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு 100 ரூபா கொடுத்தா அன்னைக்கு செலவுக்கு சரியா போகும் தான் சார் நினைக்கிறாங்க. யாரும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா நான் படிச்சிருக்கேன், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரம் வேணும்ன்றத நினைக்கல சார். மாற்றம்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். அது விஜய் அந்த நேரத்துல அறிமுகமாகவும் அது திரையில கவர்ச்சியாகவும் அந்த மக்கள். ஆனா எத்தனை மாநாடு நம்ம நடத்திருக்கோம் சார், ஆனா மக்களுக்கு இன்னும் சீமான்னா அவ்வளவு தெரியல சார். ஆனா விஜயன்றது உலகமுள்ள அவங்க டிவி நியூஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒளிபரப்புறதுக்கு சேனல் இருக்கு, நமக்கு எடுத்து கொண்டு போறதுக்கு சேனல் எதுவும் இல்லை சார். அப்படின்றப்ப அவங்களுக்கு சீக்கிரமா பரவு சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு டிவிக்கேன்னு தெரியுது, ஆனா சீமானன்றது தெரியல சார் அவங்களுக்கு. நமக்கு ஒரு ஒளிபரப்பு பண்றது கூட ஒரு சேனல் 30 வருடமா நடிச்சிட்டு வராரு அப்படின்றப்ப எல்லாத்துக்கும் தெரியுது. குழந்தையில இருந்து வயதானவங்க இப்ப சாராய கடை நாங்க 700 கடை மூடிட்டோன்றாங்க. ஆனா சாயந்தர ஒரு அம்மா சொல்றது சாராய கடை மூடிட்டீங்கப்பா நன்றிப்பான்னு சொல்லுது, காலையில மூடிட்டீங்கப்பா நன்றிப்பான்னு சொல்லுது, சாயந்தரம் கடை திறந்துருக்கு சார். இது என்ன சார் நம்ம சொல்றது? மூடிட்டதுல சேர்க்கறதா இல்ல திறந்துட்டதுல நம்ம சேர்க்கறதா சார்? இல்ல இது வந்து அந்த அம்மா மேல தவறுன்றீங்களா இல்ல தவறான பதிவுகளை வெளியிடுறாங்க, தவறான செய்திகளை பரப்புறாங்க சார். மூடிட்டோன்ற நல்லவங்களை நடிக்கிறதுக்காக தவறான செய்திகளை பரப்புறாங்க சார். சாராய கடை மூடுறாங்க சார், பார் கடை திறந்திருக்காங்க சார். பார் ஒழிச்சா தானே சார். பூத்துலயே டிவிக்கு தொண்டர்கள் சார் அந்த துண்டு போட்டு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தகாத வார்த்தையை அந்த பையங்க வெளியிடுறாங்க சார். நான் காது கேக்குது. தொண்டர்கள் தான் சார் துண்டு போட்டிருக்காங்க, உள்ள அந்த பூத்துல இருக்கவங்க துண்டை எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வாய்க்குள்ளே தகாத வார்த்தையை விடுறாங்க, அது வெளியே காது கேக்குது சார். தொண்டர்கள் இன்னும் கொஞ்சம் அவங்க சரியில்லாம தான் சார். தொண்டர்கள் நல்லா இருந்தா தான் அதை கட்சி வலுப்படும் சார். மரம் வளர்றதுக்கு பல வருடம் ஆகும் சார், இது புஷ்ன்னு வளர்ந்தது அப்படின்றப்ப இது கொஞ்ச நாளைக்கு தான் சார் நீடிக்கும். நாங்க எப்படி இந்த 20 லட்சம் பேர் ஒரு உணர்வோட நாங்க எது மாறாம எந்த இலவசத்தையும் பார்க்காம உணர்வோட நாங்க வாக்கு செலுத்திருக்கோம் சார், அது மாதிரி இந்த வாக்கு எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகப்படி ஆகும் சார்.